ஆடு கட்சிக்கு எதிரான மனநிலை எங்கேயுமே இல்லை. நம்ம அந்த வெற்றியை அறுவடை செஞ்சுக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதே சமயம் இந்த தமிழ்நாடு அரசு வந்து சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜினா இருக்கு. பாஜகவின் டப்பா என்ஜின் படி தலைய முடியாது முதல்வர் பேசியிருக்காரு. எதிரான மனநிலை எதுவுமே இல்லைன்னு அவரோட அப்படி யார் சொல்லியிருக்கிறாங்க? முதலமைச்சருக்கு அநேகமாக தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறதுன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே ஒரு சின்ன உதாரணம், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் இன்னைக்கு 313 தேர்தல் அறிக்கையின் 313 சொல்லப்பட்டது அவங்களுடைய காலமுறை ஊதியம், அவங்களுடைய பணிக்கொடை, அங்கே யாரால் இறந்து விட்டால் உடனடியாக 25,000 ரூபாய் கொடுப்பது போன்ற பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை முதலமைச்சர் செய்திருந்தார். இன்னைக்கு அவங்களாம் எதிர்த்து போராடுறாங்க. எதிர்த்து என்ன செய்யறாங்க? போராடுறாங்க. துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னால முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராடினாங்க. அதே மாதிரி அரசு ஊழியர்கள் தன்னுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்யணும்னு சொன்னாங்க. 5 வருஷமா என்ன செய்யல. அவங்களும் இன்னைக்கு என்ன பண்றாங்க? எதிர்த்து ஜாக்டோஜியா போராடுறாங்க. இதெல்லாம் இது மாதிரி 470 தேர்தல் அறிக்கைகள் அவர்கள் செய்யாம இருக்கிறாங்க. இதெல்லாம் போராட்டமா எதிர் மனநிலை இல்லையா? சரி, சொத்து வரி உயர்வு 300 மடங்கு அதிகம், மின்சார கட்டண உயர்வு 300 மடங்கு அதிகம். உங்க வீட்டிலே நீங்களே கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மனநிலை இருக்கு. ஆனா முதலமைச்சர் அந்த மனநிலை, உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை, எதிர்ப்பு மனநிலை அவங்களுக்கு தெரியல. இன்னொன்னு, குடும்ப ஆட்சி. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர், இந்நாள் முதல்வர் நம்ம மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரை அடுத்த தேர்தலில் முதலமைச்சராக்குங்கிற நோக்கம் தான் இருக்கிற தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யணுங்கிற எண்ணமோ உணர்வோ சிந்தனையோ நம்மளுடைய முதலமைச்சருக்கு இல்லை. ஆனா இன்னொரு மக்கள் போராடாம இருக்காங்க. அவங்க எப்படி போராடுவாங்கன்னா, என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு வாக்கு சாவடியில் வந்து அவங்களுடைய மனநிலையை தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களித்து அந்த போராட்டம் நடத்துவாங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க, இன்னும் எங்களுடைய கூட்டணியில நிறைய பேர் வந்து சேரும். இல்ல, மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போட்டு உங்களுக்கு பதில் கிடைக்கும். தமிழகத்தில் இந்தியா முழுக்க இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தானே இருக்கு. எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான் இருக்கு. அதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில வந்துட்டு எதுவாக இருந்தாலும் டெல்லியில போய் பியூஷ் கோயலை மீட் பண்ணி தான் வந்துட்டு பார்த்துட்டு வர்றாங்க. இந்த கூட்டணிங்கிறதே வந்து டெல்லியில முடியாது. இங்க இருக்கிற ஒரு சூழ்நிலை எப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு கூட்டணிக்கு நல்லாட்சி கொடுக்க முடியும் அப்படின்றது ஆதரவுச்சுன்னா கடந்த வாரம் இங்கே கடந்த கடவுள் நடந்த கூட்டத்தில் விமர்சனம் கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. முதலமைச்சர் அண்ணன் யூபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு இன்சார்ஜ் கிடையாது. 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. எத்தனை திரும்பி சொல்லுங்க? 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு அவர் கொண்டு வரல. வந்தே பாரத் ரயில்கள் கொண்டு வந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு கொண்டு வரல. 5 வருஷம் முதலமைச்சரா இருந்தாங்க. பியூஷ் கோயல்கிட்ட கேட்டுட்டு முதலமைச்சரா இல்ல. ஏன் இந்த மாதிரி பத்திரிகையில கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியல. ஒரு அருமையான ஆட்சியை தந்தார். அதனாலதான் தொடர்ந்து அவர் வரணும்னு பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. தமிழகத்தில் தாவேகா கட்சி வலதுசாரி கட்சி வந்து கொங்கு மண்டலத்தில் வந்து அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக மேலையும் என்டிஏ கூட்டணி மேலையும் விமர்சனம் வைக்கக்கூடியதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட முன் வச்சிருக்கேன். இப்ப நான் சொன்ன பதில் சரியா இருக்குங்களா உங்களுக்கு? இப்ப சொன்ன பதில் சரியா இல்லையா? நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் பாஜக ஆட்சி தான் இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதாவது 2-3 மாநிலங்கள் தவிர மீது எல்லா இடத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்குன்னு சொன்னேன். எங்க கேரளாவில் இல்லை. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நீங்க எந்த அர்த்தத்தில் நினைச்சாலும் அதை பற்றி கவலையே இல்லை. தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி 4 மாநிலத்தை தவிர இது வந்து இருக்குன்னு நான் சொன்னேன். என்னங்க? ஆமா, பாஜக சார்பில் தொகுதி பத்திரிகை எப்போ ஆரம்பிச்சீங்க? எந்தெந்த தொகுதி யார் நிற்க போற அறிவிச்சு எவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்க
இன்னும் 2 மாசம் இருக்கு. இன்னும் 1 மாசத்துல எல்லாம் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சிடும். இன்னும் 1 மாசத்துல ஆரம்பிச்சிடும். 2 மணி நேரம் போதும். அண்மை காலமா அதிகமா நீங்க மாநிலத்தில் கோவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறீங்க. மற்ற மாவட்டங்களை விட கோவைக்கு அதிக முக்கியத்துவம். அது வடக்கு தொகுதியில மத்திய தலைவர் இல்ல, நான் இன்னைக்கு தான் வடக்கு தொகுதி வந்திருக்கேன். கோவையில் அதிக ஆர்வம், அதிக முக்கியத்துவம். கோவில் அடிக்கிறீங்களான்னு கேக்குறீங்களா? நான் கோவையில போட்டி போடல. மொத்தமாவே பாஜக தலைவர்களோட முகாமா கோவை முகமா மாறி இருக்குங்க. எல்லாருமே கோயம்புத்தூர் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதுக்கான இதுதான் அவங்க கேட்கறாங்க. நேற்று காலையில் நான் திருநெல்வேலியில் இருந்தேன். என்னுடைய தொகுதியிலாம் பார்த்துட்டு வந்தேன். சாயங்காலம் மதுரையில் முகாம் பண்ணிட்டு பிரதமர் வரக்கூடிய வருகையெல்லாம் சொல்லி பேசிட்டு மதுரையை முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன். நாளைக்கு திருச்சிக்கு போறேன். நான் எல்லா இடமும் சுத்திட்டு தான் வரேன். உங்களுடைய கேள்வியில் தான் கோவையிலே இருக்குது. விஜய் பாஜகவின் முக்கியமாக செயல்படுகிறார். யாருங்க? விஜய் பாஜகவின் முக்கியமாக செயல்படுத்த தயாநிதி மாறன் சொன்னது என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு தெரியாது. ஆனா எங்களுக்கு எதிரான மனநிலையில தான் விஜய் அவர்கள் எல்லா பேட்டியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும், உதிரியாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி மூத்த நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் அது முன்னால என்னன்னா, மதிப்புக்குரிய தமிழிசை சொன்ன கருத்து சரியான கருத்து. எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவங்க சொன்ன கருத்து தவறானது கிடையாது. எதுலங்க மேலாண்மை, அதாவது மாநில தலைவரும் முன்னாள் மாநில தலைவரும் அதில் ஏற்கனவே இருப்பாங்க. அவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 24,000 இடங்களில் தெருமுனை கூட்டங்கள் நடத்துறதுக்கு அவருக்கு பொறுப்பு இருக்கு. நேற்று மாலையில் 7:50 வீடியோ கான்பரன்ஸில் 24,000 சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள்ட்ட அவர் பேசி அந்த கூட்டத்தை நடத்துவதற்கான பொறுப்பு அவருடைய இருக்கு. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு பிறகு அனைவருக்கும் வீடு உணவு அப்படிங்கிற இதை 2 திராவிட கட்சிகளுமே பிடிச்சு அதை தாவேகா விஜய் அவர்களால் தான் இது பூர்த்தி செய்ய முடியும். நடிகர்கள் நாட முடியுமானா அவருக்கு அப்புறம் இவர் தான் எல்லாத்தையும் இது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவர் தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிக்கட்டும், தேர்தல் வரட்டும், அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பேச அவர்களை களமாட விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார். யாரு? எஸ்ஓபி பொதுக்கூட்டங்களுக்கான எஸ்ஓபி காவல்துறை சார்பில் நீதிமன்றத்தில் இந்த வழிகாட்டுதல்கள் காவல்துறை போட்டிருக்கக்கூடிய எஸ்ஓபி எல்லாமே டிவிகேக்கு எதிராக மட்டுமே செயல்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத சொல்றாங்க. அவர் களத்துக்கு வர விடாம பண்றாங்க. 50,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் சந்திப்பை 5,000 பேர் நிர்வாகிகள் மட்டும் கலந்துக்கக்கூடிய ஒரு கூட்டமா சுருக்கிறதுக்கு பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க தொடர்ச்சியா வச்சிருக்காங்க. விஜய் களமாட விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு சூழலை பாக்குறீங்களா? நீதிமன்றங்கள் வழிகாட்டுதன்படி இந்த அரசு நடக்கா? நீங்க சொன்ன நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி இது பண்ணி எல்லாத்தையும் தடை பண்றான்னு சொல்றீங்க. இன்னைக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. யாரெல்லாம் நிலம் கொடுத்தார்களோ, பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அந்த அரசாங்கம் செய்ய போதா? செய்யாது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும் நீதிமன்ற தீர்ப்பை திமுக இன்னைக்கு வழிகாட்டுதல் நடந்திருக்கிறா? இல்லை. ஆனா இதை மட்டுக்கும் அதை கடைபிடிக்கிறாங்கன்னா எதிர்கட்சிகளுடைய குரல் வழியை திமுக மதிப்புக்குரிய ஸ்டாலினுடைய அரசு குரல் வழியை நெருக்குதுங்கிறது தெரியும். நாங்கள் அதை பற்றி ஒன்றுமே கருத்து சொல்லவே இல்லையே. எங்கள் பீகார் மாநிலத்தில் நாங்கள் கூட்டணி தான் இருக்கோம். நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு இந்த ஆட்சி வேணும் அந்த ஆட்சி வேணும் கருத்து. திமுக இருக்கக்கூடாது, ஒரே தீம், அவ்வளவுதான். அவங்க சொன்னது கூட்டணி கட்சியுடைய ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான ஒரு படிப்பவர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்